இன்றைக்கி நம்ம பழைய இரும்பு கடைக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேமிங் ஹெட்செட் இருந்துச்சு. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அந்த பின்னு மாட்டோம்ல, ஹெட்ஃபோன் பின்னு, அது மட்டும் இல்லாமல் பாதியிலே கட்டாயி கிடந்துச்சு. அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. ஸோ இதை வந்து சுற்றி முற்றி பார்த்தேன், ஏதாச்சும் சரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு 5 ரூபா கொடுத்து இதை நான் இடக்கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ இன்றைக்கி இதில் என்ன பிரச்சனை, இதை சரி பண்ண முடியுமா, சரி பண்ண முடிஞ்சால் அதை வெளியில் எவ்வளோக்கு விற்று ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு ஃபுல் இதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்மளோட வீடியோஸை பார்த்தீங்கன்னா 99% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்த்துட்ருக்கீங்க. இதை பார்க்கும்போது லைட்டாக மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டால் கொஞ்சம் புண்ணியமாக போகும். இந்த கேமிங் ஹெட்செட்டோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் நீட்டிகிட்டு இருந்துச்சு. எதுக்கு இது இடையூறாகுன்னு சொல்லிட்டு நான் தான் தூக்கி பிச்சு போட்டேன். ஸோ நமக்கு இந்த ஹெட்செட் வந்து பாட்டு கேட்குற மாதிரி இருந்தாலே போதும். சைடில் ஒரு ஓட்டை தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் அந்த மைக் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, பட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தனால தூக்கி பிச்சு போட்டேன். ஸோ இப்போ சைடில் இருக்கிற அந்த பஞ்சு மாதிரி 2 ரப்பரை கழட்டினா உள்ளே என்னென்ன நட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாமே தெரியும். இதை கழட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சும்மா இழுத்தாலே வந்துருந்துச்சு. ஸோ 2 சைடும் கழட்டின பிறகு அது உள்ளர பார்த்தீங்கன்னா ஒரு 3 நட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மக்கிட்ட ஏற்கனவே அந்த கழட்டுறதுக்கான ஸ்க்ரூ இருக்குது, அதை வச்சு இதை ஈஸியாக கலெக்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்டு சைடில் பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தி வச்சுருக்கிறேன். இது எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. அதை வந்து நான் வீடியோட மிடில்லையோ எண்ட்லேயோ சொல்கிறேன். ஸோ வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்க்ரூ ட்ரைவரில் இந்த ஹெட்செட்டில் இருக்க நட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சு. இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டில் வந்து இந்த ஹெட்ஃபோனுக்கு மட்டும் இல்லை, உங்ககிட்ட என்னென்ன டிவைஸ் இருக்கோ, எதை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஸ்க்ரூ ட்ரைவருமே இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டில் இருக்கும். இதை வந்து நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட லிங்க் நான் கீழே கொடுக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி இப்போ ஒவ்வொரு நட்டாக கழட்ட ஆரம்பித்தாச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. நம்மளோட இயர்ஃபோனில் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பீக்கராக தான் இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த சின்ன வயசில் நம்ம ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுவோம், அந்த 10 ரூபாவில் கண்ணும் நோக்கியா அதில் பாடும் பார்த்தீங்களா, அந்த ஸ்பீக்கர் அளவுக்கு உள்ள ஸ்பீக்கர் கொடுத்துருக்கு. அப்புறம் இதான் நான் சொன்ன கட்டான வயரு. இந்த வயர் மூலமாக தான் அந்த பின்னு கனெக்டாக இருக்கும். அந்த பின்னை தான் நம்ம ஃபோனில் சொருவி பாட்டு கேட்போம். பட் அந்த பின்னு தேவைன்னு சொல்லிட்டு எவனோ அத்துட்டு போயிட்டான் போல், இந்த மாதிரி பாதிலேயே கிடக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஓடாத ஒரு சாம்சங் ஹெட்ஃபோன் இருக்குது. இந்த ஹெட்ஃபோனில் என்ன பிரச்சனைனா, ஸ்பீக்கர் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. பார்த்தாலே தெரியுதா, ஸ்பீக்கரை வந்து எவனோ கடிச்சு இழுத்துட்டு போயிட்டான் போல், இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கரை அப்படியே கட் பண்ணி விட்டு 2 ஸ்பீக்கர் இருக்குது, லெஃப்ட் சைடுக்கு ஒன்று, ரைட் சைடுக்கு ஒன்று. ஸோ 2 ஸ்பீக்கர்லேயுமே அந்த காந்தத்தை எடுத்து விட்டு உள்ளே இருக்கிற வயரை வந்து நம்மளோட இந்த கேமிங் ஹெட்செட்டில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். நான் ஏன் இங்கே இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணுறேன்னா, நமக்கான கேமிங் ஹெட்செட்டில் அந்த பின்னுக்கான ஒயர் மட்டும் தான் கட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே கழட்டி பார்த்தோம், ஸ்பீக்கர்லாம் டேமேஜ் ஆகாமல் நல்லா தான் இருந்துச்சு. சரி, இந்த ஸ்பீக்கருக்கு வந்து வேறு ஒரு ஹெட்செட்லேருந்து இன்புட் கொடுத்து பார்ப்போம், ஒர்க்காக செக் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வேறு ஒரு ஹெட்ஃபோன்லேருந்து வர இன்புட்டை நம்மளோட கேமிங் ஹெட்செட்டுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ நம்மக்கிட்ட இருந்த அந்த சாம்சங் ஒயிட் கலர் ஹெட்ஃபோன்லேருந்து இந்த ஸ்பீக்கருக்கு போகிற 2 வயரை தனியாக பிரித்து எடுத்துட்டேன். ஸோ இதே போல் லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 ஸ்பீக்கர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 2த்துக்கும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி எந்த ஒரு ஹெட்ஃபோனில் இருந்தோ ஸ்பீக்கருக்கு போகிற வயரையோ இல்லை உள்ளே இருக்கிற ஏதாச்சும் வயரை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த வயரை தனியாக பிரித்து எடுத்து இந்த மாதிரி மெழுகுத்திரி ஒன்று பொருத்தி வச்சு அந்த மெழுகுத்திரியில் அந்த வயரை வந்து கொஞ்ச நேரம் எரிய விடுங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, ஹெட்ஃபோனுக்குள்ளே இருக்கிற 2 வயர் வந்து ஒட்டக்கூடாது, ஒட்டினா ஷார்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அந்த 2 வயர் மேலேயும் கெமிக்கல் லேயர் ஒட்டியிருப்பாங்க. ஸோ இப்படி கெமிக்கல் லேயர் ஒட்டினது மூலமாக அந்த 2 வயரை நீங்கள் என்ன தான் போட்டு இழுத்து ஒட்ட வச்சாலும் அது வந்து ஷார்ட் ஆகாது, 2மே ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகாது. மேலே இருக்க கெமிக்கல் லேயர் பார்த்தீங்கன்னா டச் ஆகாமல் பாதுகாக்கும். இந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் ஹெட்ஃபோன்லேருந்து வயரை எடுத்து நீங்கள் எதுக்காச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து பவரே வெளியே வராது. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கெமிக்கல் லேயரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன், இந்த மாதிரி தீயில் காட்டினீங்கன்னா அந்த கெமிக்கல் லேயர் வந்து அப்படியே எரிஞ்சு அது ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகும், பவர் சப்ளை கரெக்டாக வரும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் அந்த வயரை தீயில் காட்டினேன். தீயில் காட்டினதுக்கப்புறம் கெமிக்கல் ரிமூவ் ஆகி இப்போ பாருங்கள் நான் சால்ட்ரிங் பண்ணுறேன். இப்படி சால்ட்ரிங் பண்ணும்போது அந்த வயர் வந்து பெர்ஃபெக்டாக சால்ட்ரிங் ஆகுது. நீங்கள் ஒரு வேளை கெமிக்கல் லேயரை ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் அந்த மாதிரி பற்ற வச்சிங்க சால்ட்ரிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒட்டவே ஒட்டாது. நீங்கள் என்ன தான் அதிகமாக அந்த காயில் வச்சாலும் அது வந்து பிடிங்கிட்டு தான் வருமே தவிர ஒட்டாது. ஸோ இப்போ புரியுதா நான் ஏன் அந்த கெமிக்கல் லேயரை ரிமூவ் பண்ணேன், தீயை வச்சு ரிமூவ் பண்ணேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து நான் ஒரு பக்கத்துக்கு சால்ட்ரிங் பண்ணி என்னோடய ஃபோனில் மாட்டி செக் பண்ணி பார்த்தேன். சவுண்டு நல்லாவே வந்துச்சு. நான் சவுண்டை வந்து வெளியே காமிக்க முடியல, ஏன்னா நான் ஏதாச்சும் சாங்கை ப்ளே பண்ணோம்னா அதுக்கு காப்பிரைட் வரும், அதனால். ஸோ ஓகே, இப்போ ஒன்று வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. இன்னொரு ஸ்பீக்கரை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதுக்காக அதையும் நம்ம சால்ட்ரிங் பண்ண போகிறோம் இதே மெத்தடில். இன்னொரு இந்த ஹெட்ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, இது நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. இதை உடைக்கிறதுக்கு மனசு வரல, இருந்தாலும் நம்ம அதை உடைச்சாச்சு, ஏன்னா அதுக்கு அந்த வயர் நமக்கு தேவை. ஸோ அதிலேருந்து உடச்சி அதே போல் அந்த வயரை வெளியெடுத்து தீயில் காட்டி இப்போ நம்ம மறுபடியும் இன்னொரு சைடு ஹெட்ஃபோனில் மாட்ட போகிறோம். நம்மளோட கேமிங் ஹெட்செட்டில் ஒரு பக்கம் மாட்டியிருக்கோம், இன்னொரு பக்கத்துக்கு தேவையில்ல.
அதனால் நம்ம இந்த மாதிரி மாட்ட போகிறோம். ஃபைனலாக இப்போ நம்ம 2 பக்கமும் சால்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ சாங் ப்ளே பண்ணி பார்க்கும்போது நம்மளோட கேமிங் ஹெட்செட்டில் 2 பக்கமும் 2 ஸ்பீக்கர்லேயும் நல்லாவே சவுண்டு வந்துச்சு. ஸோ நல்லாவே பாட்டு பாடிச்சு. ஸோ ஃபைனலாக இந்த மிஷன் வந்து நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. நம்மளோட கேமிங் ஹெட்செட்டுக்கு ஒரு ஹெட்ஃபோனோட இதை வயரை மாட்டணும் பார்த்திங்களா, அது வந்து சாம்சங்கோடது. அதில் எக்ஸ்ட்ரா வயர்ஸில் இந்த மாதிரி தொங்கிட்டு இருந்துச்சு. பட் நமக்கு தேவையானது வந்து அந்த ஸ்பீக்கருக்கு போகிற 2 ஒயர் கனெக்ஷன் மட்டும்தான். அந்த 2 ஒயர் கனெக்ஷனும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி முடிச்சாச்சு. அண்ட் இதுலேயே அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த மைக்கு கொடுத்துருக்காங்க. மைக்கு இது ஏதாச்சும் ஃபோன் வருது தேவை அப்படின்னா நம்ம இந்த மைக்லேயே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நான் மாட்டியிருக்கிறேன். இதிலேருந்து அந்த எக்ஸ்ட்ரா வயர் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் டேப் போட்டு ஒட்டி வச்சாச்சு. ஸோ டேப் போட்டு ஒட்டிட்டா கொஞ்சம் டீசெண்டாக இருக்குன்ட்டு. ஒயிட் டேப் இருந்தால் கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும். பட் பிளாக் கலரில் இருந்தனால அது ஒரு மாதிரி தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி ஒட்டி வச்சிருக்கலான்ட்டு நான் ஒட்டிட்டேன். பழைய இரும்பு கடையில் வெறும் 5 ரூபா கொடுத்து வாங்கினா நம்மளோட இந்த கேமிங் ஹெட்செட்டை வந்து இப்போ பெர்ஃபெக்டாக சரி பண்ணியாச்சு. இதில் வந்து எந்த இஷ்யூவும் இல்லை. பாட்டும் கேட்டு பார்த்தேன். ஸோ இப்போ வேறு ஃபோனில் செக் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பட்டன் ஃபோன் எடுத்தேன். ஃபஸ்ட்டு அந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் போடாமல் ஒரு சாங்கை ப்ளே பண்ணி விட்டேன். இப்போ பாருங்கள் அந்த ஃபோனோட ஸ்பீக்கரில் எப்படி சாங் பாடுதுன்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண இந்த கேமிங் ஹெட்செட்டோட பின்னை வந்து ஃபோனில் மாட்டுவோம். ஸோ ஃபோன் வந்து இப்போ ஹெட்ஃபோனோட கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ யாரை வச்சு இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோன்னா இந்த ஃபோனோட சொந்தக்காரர். இவர் வந்து என் பக்கத்து வீட்டுக்காரர். எனக்கு இவர் அண்ணன் தான் வேணும். இவருக்கு பார்வை தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இவர் வந்து செல்ஃபோனில் பாட்டு தான் கேட்டுட்டு இருப்பார். ஸோ அதனால் இந்த ஹெட்ஃபோனை சரி பார்க்கறதுக்கு போதே இது வெளியில் யாருக்கும் விற்க வேணாம், இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால் அவர் ஃபோனை வாங்கி இந்த ஹெட்ஃபோனை அவர் ஃபோனில் மாட்டி அவர்கிட்ட கொடுத்தேன். அவரோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்கள். இது மாட்டி பாருங்கள், கேட்குதா? கேட்குதா? எப்படி கேட்குது? ஜம்முன்னு இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கா? இவருக்கு பார்வை மட்டும்தான் தெரியாது. ஆனால் ஃபோன்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி ஃபோன் போடணும், எப்படி சாங் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒன் டைம் சொல்லி கொடுத்துட்டா அது எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக பண்ணுவார். ஸோ நம்ம இந்த மாதிரி பழைய இரும்பு கடையில் வாங்குகிற பொருளை எடுத்து சரி பார்த்து அதை பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிற கண்டிஷனில் அதை வந்து மற்றவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இல்லை யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பண்ணலாமா, இது எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு